லெக் பிரேக் அப்படின்னு சொல்லி ஷேன்வானை ஞாபகப்படுத்தி இருந்தாலும் இன்னைக்கு இந்த விஷய நிகழ்ச்சியில முத்தோட கழிச்சிட்டு இருக்கிறோம். முத்தையா முரளிதரனோட தொடரலாம் வாங்க. முரளி, அடுத்து இந்த தூசரா பந்துவீச்சு சம்பந்தமா இன்னொரு கேள்வி முரளி. அதாவது இந்த பந்துவீச்சு சர்ச்சையை கிளப்பி இருந்தது அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த சர்ச்சை கிளம்பினப்போ உங்களுக்கு உறுதுணையா ஒரு நபர் இருந்தார் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். அதே போல ஃபுல் டீமும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். அந்த சர்ச்சை வந்தப்போ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது யாரு? சப்போர்ட்டா இருந்தது ஒருத்தர்னு சொல்லல, அது நிறைய பேர். அது மாதிரி ஹோல் கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் உள்ள மக்கள் எல்லாரும், அதோட கிரிக்கெட் போர்டில் உள்ளவங்க, அதோட கேப்டனாக இருந்தவங்க நிறைய பேர் உதவி பண்ணாங்க. அதோட எல்லா டெஸ்ட்டும் செஞ்சு அதெல்லாம் சக்ஸஸாக ஒரு இதுவும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் நாட் ஓன்லி ஒன் பர்சன், நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. அடுத்து நரேனை பத்தி கேட்கலாமா? கேட்கலாம். நரேன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? நல்லா இருக்கு. நரேன் வந்து ஒரு கிரிக்கெட்டரா வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அப்படின்னு ஆசைப்படல. பிகாஸ் அவரு பெரியானா என்ன பண்றாரோ அதுக்கு நாங்க சப்போர்ட்டிவா இருப்போம். பட் இப்ப கிரிக்கெட்டரா வரணும்னா அது ஒரு நல்ல வாய்ப்பு. கிரிக்கெட் அடிக்கிறது அவரு லேசான காரியம் இல்லை, கொஞ்சம் கஷ்டம். நான் நினைக்கிறேன் அந்த டேலண்ட் இருக்குது அவருக்கு. இந்த வயசு 2 வயசுல இப்ப கொஞ்சம் பேட்லயும் போர்ட்லயும் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ டேலண்ட் இருக்குது. பட் டேலண்ட் பொறுத்து எந்த பாதையில போவாங்கன்னு சரி சொல்றது கஷ்டம். முரளி, எந்த கிரௌடுக்கு முன்னால, எந்த ரசிகர் கூட்டத்துக்கு முன்னால எந்த நாட்டுல உங்களுக்கு மேட்ச் விளையாட சரியான விருப்பம்? ஸ்ரீலங்கா தான். ஸ்ரீலங்கா எந்த கிரவுண்ட்? ஸ்ரீலங்கா என்ன கிரவுண்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஸ்ரீலங்காக்கு முன்னால. அதே போல எந்த பிட்ச், எந்த கிரவுண்ட் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு உங்களோட பாலுக்கு? உங்களுக்கு எதுவா இருக்கு? டிபெண்ட்ஸ். ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு விதமா பிச்சர்ஸ் இருக்குது. அதோட ஸ்ரீலங்கா, இந்தியா, பாகிஸ்தான்ல ஸ்பின் போலர்ஸ்க்கு சான்சஸ் கூட. அடுத்து இன்னொரு சர்ச்சையான ஒரு கேள்வி அப்படி நீங்க வச்சுக்கலாம். அதாவது ஆஸ்திரேலியால நீங்க விளையாட போயிருந்தப்போ அந்த நாட்டு ரசிகர்களால், சில நேரம் நடுவர்களால், வீரர்களால் வந்து நீங்க நிறவெறிக்க ஆளானீங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு முன்னாடி. அதுல வந்து ஸ்ரீலங்கா டீம்ல எல்லாருமே கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முக்கியமா பாதிக்கப்பட்ட நபர்கள்ல நீங்களும் ஒருவர். ரொம்ப மன உளைச்சலுக்கு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளானீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். அந்த விடயம் தொடர்பாக கொஞ்சம் கதைக்கலாம். ஸ்ட்ரெஸ்னா பிகாஸ் 1995 அந்த பாக்ஸிங் டே, அப்புறம் 98ல ப்ராப்ளம் வந்து அர்ஜுனை வந்து டீம் எல்லாரும் வெளியே போயிடுவோம்னு சொல்லி பேசினது. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுல வந்து ஸ்ட்ரெஸ் எனக்கு மட்டும் இல்லை, பிகாஸ் ஹோல் டீமுக்கே இருந்தது. பிகாஸ் எவ்ரி டைம் அங்கே போகல எங்களுக்கு ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. லாஸ்ட் 2 years அப்படி ஒரு ப்ராப்ளமும் வரலை. பட் இந்த 10 yearsக்குள்ள ஒரு 3 times போயிருக்கும். 3 times ப்ராப்ளம் வந்துச்சு. அதெல்லாம் பிகாஸ் அந்த டைம்ல அர்ஜுனா வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அதோட கிரிக்கெட் போர்டில் உள்ளவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஈவன் த politicians, some people came out of them, spoke அதை பற்றி. ஸோ அதனால கூடிய சப்போர்ட் இருந்ததுனால எனக்கு அவ்வளோ டென்ஷன் இந்த மாதிரி தெரியல. இப்போ உங்களுடைய பவுலிங் அப்படின்னா கொஞ்சம் பேட்ஸ்மேனுக்கு எல்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா? ஆனா உங்களுக்கு பிடிச்ச பேட்ஸ்மேன் யாரு? உங்களோட பாலுக்கு ரொம்ப சேலஞ்சா இருக்கக்கூடிய, நீங்க வீசினா எப்படி ஆகுமோ அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிக்கக்கூடிய, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, உங்களுக்கு சவாலா அமைஞ்ச பேட்ஸ்மேன் யாரு? எனக்கு ரொம்ப பிடிச்ச பேட்ஸ்மேன்னா, நான் வந்து ஆசைப்படுற பேட்ஸ்மேன் வந்து கூடவே ரன்ஸ் அடிக்க போல சனத் ஜெயசூரிய அடிக்கிறது பிடிக்கும் ஸ்ரீலங்கா நாட்டில். அதே மாதிரி குமார் சங்கக்காரன், அரவிந்த் டிசில்வா, அந்த மாதிரி பேட்ஸ்மேன்களை எனக்கு பிடிக்கும். மஹேலர் சிறப்பாக விளையாடுவாங்க. எனக்கு சவால் அமைஞ்சது, நான் கூட வந்து சச்சின் தெண்டுல்கர் கூட அவ்வளோ விளையாடலை. பிகாஸ் 2-3 டூரில் அவர் இன்ஜர்ட் ஆகியிருந்தார். அதோட நான் கூடவே விளையாண்ட டீம் ஒன்று வெஸ்ட் இண்டீஸில் பிராண்ட் லாராவோட. ஸோ பிராண்ட் லாரா கூடவே கஷ்டமாக இருந்துச்சு விக்கெட் எடுக்கிறது.